அண்ணா மணி 10 ஆச்சு, இனிமே தான் சாப்பாடுனார். கலைஞர் சொன்னார், மத்தியானம் ஷூட்டிங் போயிருந்தேன், ஈவினிங் ஒரு மீட்டிங், இனிமே வீட்டுக்கு போய் தான் ஈட்டிங்னார். என்னடா இந்த ஆள் ஆங்கிலத்திலேயே இவ்வளவு பெரிய ஆளுமையா? அசந்து போனேன். பாட்டை பார்க்கலாமா வாலினார். எஸ்எஸ்ஆர் என்ன அறிமுகப்படுத்தி வச்சோன்னா தெரியுமே, திருச்சியிலேயே பார்த்துருக்கேன்னார். பாட்டை பார்த்தார். என்னையா பிழையா இருக்கேன்னார். கபக்குன்னு நமக்கு கொஞ்சம் பேதியாச்சு. இல்லை இல்லை, இந்த வல்லின ரகரம் வர வேண்டிய இடத்துல இடையின ரகரம் இருக்க. இல்லை அண்ணே, நான் எழுதினது கரெக்டாக தான் இருக்குது பாருங்க, அதை காப்பி எடுத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தப்பாக எடுத்திருக்காரு, என்னது கரெக்டாக தான் இருக்குன்னு. நீ கரெக்டாக எழுதியிருந்தாலும் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் எழுதினதை வாங்கி நீ பார்க்கணையா, வல்லினம் இடையினம்லாம் சரியா இருக்கான்னு. இல்லைன்னா உன்னை வல்லினம் மெல்லினம் தெரியாத புல்லினம்னு சொல்லிடுவாங்க. யார் வல்லினம் வரக்கூடிய இடத்துல இடையனம் வரக்கூடாதுன்னாரு. சார் என்ன தீர்க்கதரிசி சார், 15 வருஷத்துக்கு கழிச்சு நான் நினைச்சு பார்க்கிறேன். வல்லினம் இருக்க வேண்டிய இடத்தில் இடையனம் இருந்தால் அது பாட்டுக்கும் பிழை, நாட்டுக்கும் பிழை. அதன் பிற்ப